வணக்கம். 18 ஸ்டெப் பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த சேனலில் நான் வாழைப்பழம்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். என் பேர் பொன்முடி. இப்போது 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வாழைப்பழம் யாருக்கு என்ன கஷ்டம் வரும், எப்படியெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். முதல் ராசி மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு இப்போ 7.5 நல்லா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் இப்போ பேசுகிற எல்லாமே திருக்கணிதம் பஞ்சாங்கம் அடிப்படையில் தான் பேசுவேன். வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தில் நிறையா விஷயங்கள் கோட்டை விட்டுருக்காங்க. சுத்த திருக்கணிதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஜாதகம் முதலேருந்து எழுதப்பட்டிருக்குது. அதே அடிப்படையில் தான் நானும் கற்றுக்கிட்டேன். நானும் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். மேச ராசிக்கு சனி வக்கரமானதுனால 7.5 தாக்கத்திலேருந்து தப்பிச்சிடுவாங்க. அதனால் இந்த வாரம் இந்த 7.5 ஐயோ நம்மளுக்கு 7.5 நம்மளுக்கு நடக்காது அப்படின்னு நினைக்கவே கூடாது. மேச ராசிக்காரங்க நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம். இந்த 1ஆம் பாதம் வரைக்கும் தான் இந்த மேச ராசி. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 7.5 பாதிப்பு இல்லை. தொழில் இந்த வாரம் நீங்கள் முயற்சி பண்ணால் நடக்கும். ஆடி முடிஞ்சு ஆவணி வந்துடுச்சு. அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருவேளை தொழில் இல்லைப்பா, நான் ஒரு சின்னதாக ஒருத்தர்கிட்ட போய் வேலை பார்க்கலாம். அப்படி பார்த்து உங்களோட வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். கல்வியில் கொஞ்சம் டவுனாக இருப்பாங்க. போன மாதம் மேலே டவுனாக இருந்திருப்பாங்க. இந்த மாதம் கடும் முயற்சி பண்ணால் இந்த வருடம் மே மாதம் இல்லை ஆஃப் இயர்லியில் வாங்கக்கூடிய மார்க்குகள் அதிகமாக வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். கல்யாண தடைகள் இருந்தால் அந்த கல்யாண தடையிலேருந்து தப்பிப்பாங்க. இந்த வாரத்தில் இந்த 7 நாளில் சில மிராக்கள் நடக்கும் மேசராசிக்காரங்களுக்கு. ஆனால் சந்திராஷ்டமம் இல்லை இந்த வாரத்தில். அப்படி சந்திராஷ்டமம் இல்லை என்றால் மேசராசிக்காரங்களுக்கு மிகவும் இந்த வாரமே ஒரு நல்ல வாரம். சூரியனும் நல்ல இடத்துல உட்காந்துட்டு இருக்கான், சந்திரனும் நல்ல இடத்துல உட்காந்துட்டு இருக்கான், சனி வக்கரம் ஆயிடுச்சு, ராகு இந்த மாதம் மாறப்போகுது. இப்படி பல விஷயங்கள் அந்த இடத்துல நாம் மேசராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் உதவும். மொத்தத்தில் இந்த வாரம் ஒரு சிறந்த வாரம் மேசராசிக்காரங்களுக்கு. ரிஷபம். இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை 2ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீடம். மிருகசீடத்தில் 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் வரைக்கும் வரும். அப்போது இந்த வாரத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் ஓப்பனிங்களே வந்துடுது. 24ஆம் தேதி 25ஆம் தேதி சந்திராஷ்டமம். ஆல்ரெடியே சந்திராஷ்டமத்தில் தான் அவங்க இந்த வாரமே ஓப்பன் பண்ணுறாங்க. ஜாக்கிரதை தேவை. இதிலெல்லாம் ஜாக்கிரதை. ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிடக்கூடாது. காதல் மேலே ரொம்ப பொங்கி எழுந்து இன்றைக்கி போய் காதல் சொல்லலாம்னு நினச்சா அது சிக்கலாகும். கணவன் மனைவி இடையே பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக பிரச்சனையை முட்டும். மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த வாரம் இந்த 7 நாட்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். இவங்க எதெல்லாம் பண்ணலான்னா, கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பழனி மலையில் இருக்கக்கூடிய அந்த பழனி ஆண்டவரை கும்பிடணும். ஒவ்வொரு ஊர்லேயும் பழனி ஆண்டவர் இருக்க சில கோயில். நான் திருவாரூர் கோயிலில் போய் பார்த்தேன், திருவாரூரில் போய் பார்த்தா அங்கே பழனி ஆண்டவர் கோயில் கட்டியிருக்காங்க. திருவண்ணாமலையில் பழனி ஆண்டவர் கோயில் இருக்குது. சென்னையில் வடபழனியில் பழனி ஆண்டவர் கோயில் இருக்குது. இப்படி பழனி ஆண்டவரை பேஸ் பண்ண கோயிலை நீங்கள் போய் கும்பிடுவது நல்லது. அப்போ படிப்பெல்லாம் எப்படி அப்படின்னா, படிப்பு இந்த வாரம் என்ன தான் நீங்கள் படித்து பண்ணாலும் மார்க்கு எடுப்பது கஷ்டம், வாதியார்கிட்ட பேர் வாங்குவது கஷ்டம், கணவன் மனைவிக்கிட்ட சாப்பாட்டிலே சண்டை வரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். திங்கள் செவ்வாய் புதன்கிழமை கண்டிப்பாக ஒரு தெளிவு ஏற்படும். வியாழன் வெள்ளியெல்லாம் நல்லாவே ரொம்ப தெளிவாவீங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய காலம் வரும்.
இல்லை பணத்தில் இதில் முதலீடு போட வேண்டிய காலமாகும். ஒரு வெள்ளிக்கிழமை நாள் சுக்கர வகையில் நீங்கள் ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது பயங்கரமாக கொடி கட்டி பறக்கிறீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ண விஷயம் வியாழன் வெள்ளியில் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பேரும் புகழும் கிடைக்கும், பணம் கிடைக்கும், பெரிய பெருமை கிடைக்கும். ஐயோ விட்டுட்டுமே அப்படின்னு நினைக்க தோணும். இதெல்லாமே வியாழன் வெள்ளியில் நடக்கும். அடுத்ததாக அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் வியாழன் வெள்ளிக்கிழமை ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்க வந்து அரசியல்வாதிகளாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் வியாழன் வெள்ளியில் பேர் புகழ் கிடைக்கும். திங்கள் செவ்வாய் ரொம்ப போராட்டமான ஒரு சிக்கல். எது தொட்டாலும் நட்டம், கையெழுத்து போட்டாலும் நட்டம், வாயை திறந்து பேசினாலும் நட்டம் ஏற்படும். மொத்தத்தில் சனி ஞாயிறு இந்த காலகட்டத்தில் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த மிருகசீல நட்சத்திரக்காரங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அடுத்தது அந்த சனி ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அவங்க மேலே தான் சந்திராஷ்டமே உட்காந்துட்டு இருக்கும். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்தது ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மிருகசீர நட்சத்திரம் ரிஷப ராசிக்காரங்க 28 பௌர்ணமி இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப சிவன் கோயிலுக்கு போகலாம், இப்போ கிருஷ்ணர் கோயிலுக்கு போகணுங்க போகலாம், இல்லை முருகன் கோயிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போகவங்க போகலாம். இல்லை எதுவுமே இல்லை, எங்கள் பக்கத்தில் எதுவுமே இல்லை, நிலவை பார்த்து கும்பிடுவது நல்லது ரிஷபராசிக்காரங்க. அது கரெக்டாக 28 வரனால நீங்கள் அதெல்லாம் வேண்டும்போது இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை அது சால்வ் பண்ணக்கூடிய இந்த மாதத்துக்கே அது பெரிய பெரிய ப்ளஸ். ஏன்னா 30 நாளுக்கு அப்புறம்தான் அடுத்த பௌர்ணமி வருது. அதனால் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். ஆவணி வரக்கூடிய 28 பௌர்ணமி ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். அதனால் தவறாமல் நீங்கள் கும்பிட வேண்டும். மொத்தத்தில் ரிஷபம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். சில கோயில் குளத்துக்கு போகலாம், கிருஷ்ணர் கோயிலுக்கு போகலாம். அடுத்தது மிருகசீர நட்சத்திரக்காரங்கள சிவன் கோயிலுக்கு போகலாம். மொத்தத்தில் இந்த வாரம் தெளிவான 7 நாட்களும் 7 விதமாக நடக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. அதனால் ஜாக்கிரதை தேவை, சந்தோஷமும் தேவை. மிதுன ராசி இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீர நட்சத்திரம் 3 4, திருவாதிரை, புனர்பூசம் 1ஆம் பாதம். இந்த புனர்பூசம் 1ஆம் பாதம் வரைக்கும் தான் இந்த மிதுனம். ஆக மொத்தத்தில் 24லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பலாபலன் என்னவென்றால், ரொம்ப ஒரு நேர்மையாக ரொம்ப உண்மையாக இருக்கிறோம். நம்மளுக்கு இந்த மாதமே போன மாதம் ஃபுல்லாக மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் செம்ம அடி விழுந்துருக்குது. இந்த ஆவணி மாதமும் அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னாலாம் நினைப்பீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. சந்திராஷ்டமம் 26 27 காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது சந்திராஷ்டமம் அதிகமாக ஸ்டார்ட் ஆகிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் படிப்பு, கலை இதிலெல்லாம் ரொம்ப மேலோங்கி நிற்பாங்க, திறமைசாலியாக இருப்பாங்க, போட்டிக்கு நிற்கக்கூடிய ஒரு ஆளாக மாறுவாங்க. விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய பேரும் புகழ் அடையக்கூடிய சூழல் ஏற்படும். சூரியனும் புதனும் சிம்மத்தில் சேர்ந்து இருப்பதால் மிகப்பெரிய ஒரு யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையாருக்கு மிகப்பெரிய பேர் புகழ் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல செய்திகளை எட்டும். ஹாஸ்பிட்டல் இல்லை தீவிர சிகிச்சை இந்த மாதிரியெல்லாம் இடத்துக்கு போகிறவங்கெல்லாம் ரொம்ப உடனடியாக தீர்வு காணக்கூடிய ஏற்படும். வயதானவங்க ரொம்ப 75 வயசு 80 வயசு இருக்கிறாங்க, மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மாதம் மோட்சத்தை அடையக்கூடிய மாதமாகவும் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வாரம். மோட்சம் சொல்கிறானே, யோகம் சொல்கிறானே, மோட்சமே மிகப்பெரிய யோகம்தான். அதனால் மோட்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இருப்பதனால் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் எல்லா விஷயத்துலேயும் சிறந்து செயல்படணும். போட்டியாளர்கிட்ட சாதாரணமாக எடை போட்டுறக்கூடாது. 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வருவதனால் இந்த பௌர்ணமி பூஜையை சேர்ந்து இல்லை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பௌர்ணமியில் இருக்காங்க அப்படின்னா
ஒரு ராமன் கோயிலுக்கு போவது நல்லது. அப்படி ராமன் கோயிலுக்கு போவதனால போகவே முடியல, பக்கத்தில் ராமன் கோயிலே இல்லை அப்படின்னா, நீங்கள் அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த ராமனோட ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சு பௌர்ணமி அன்னைக்கு கொண்டாடணும். அதே சமயத்தில் மிருகசீர நட்சத்திரக்காரங்க திருவண்ணாமலைக்கு போவது நல்லது. இல்லை பௌர்ணமி காலகட்டத்தில் பக்கத்தால் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போவது நல்லது. மொத்தத்தில் இந்த வாரம் மிதுன ராசிக்காரங்களுக்கு யோகம் கலந்த வாரம். கடக ராசி. கடகத்தில் புனர்பூசம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அடுத்தது புனர்பூசம், பூசம், ஆயில்யம், முழுமையான ஒரு கடகம். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய ராசிகளும் நட்சத்திரங்களும் அதில் இருக்க பாதங்களும். இந்த வாரம் சந்திராஷ்டிரம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு 27, 28, 29. 28ஆம் தேதி இவங்களுக்கு வந்து பௌர்ணமி வரனால, அதே சமயத்தில் சந்திராஷ்டிரமும் வரனால இவங்களுக்கே மிகப்பெரிய மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். நிலவை கும்பிடுவது நல்லது. அதே சமயத்தில் இந்த வாரம் கன்ஃபியூஸ் ஆகாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தேர்ந்தெடுக்கணும், முடிவு பண்ணணும். பெண் வீட்டார் ரொம்ப ஜாக்கிரதையாக முடிவெடுக்கணும். ஆண் வீட்டாரும் கடகராசி ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாரம். அதே சமயத்தில் முன்னாடி ஒரு வேளை கமிட் ஆகியிருந்தாங்க, இல்லை முன்னாடியே வந்து டேட்டெல்லாம் அறிவிச்சிட்டாங்கன்னா 28ஆம் தேதி, 27ஆம் தேதி, 26ஆம் தேதி இந்த காலகட்டத்தில் எல்லாம் கடகராசிக்காரங்க கொஞ்சம் வாய் பதனமாக வச்சுக்கணும். வார்த்தைகளை அளவாக செயல்படணும். கோபத்தை அதிகமாக காட்டக்கூடாது. உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு இம்மிடியட்டாக போய் ஜாயின் பண்ணணும். இல்லை ஒரு நோயை தீர்க்கக்கூடிய இடத்துக்கு போய் பொறுமையை காக்கணும். ஜம்பாகி குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த ஹாஸ்பிட்டல் இல்லைனா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், இந்த காலேஜ் இல்லைனா அந்த காலேஜுக்கு போகலாம், இங்கே இல்லைன்னா என் சீட்டு கிடைக்கலனா அந்த சீட்டு, பதட்டப்பட்டு பொருளை விரயமாகி, பண விரயமாகி, இல்லை குணங்கள் விரயமாகி, கோவக்காரன் உனக்கு நீ ரொம்ப லொலு பேசிட்டா, அதனால் உனக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு கூட இருந்த நண்பரே வந்து ரொம்ப காலம் இருந்த நண்பரே வந்து எதிராளி ஆக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஏன்னா ஒரு 3 நாள் தொடர்ந்து சந்திராஷ்டமும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு வருது. வரப்போக 4 மணி நேரம் தான் ஒவ்வொருத்துக்கு வரும், ஒவ்வொரு பாதத்துக்கும். ஆனால் அந்த 4 மணி நேரத்தில் 4000 பிரச்சனை கொண்டு வந்து சேர்த்திடுவாங்க. அதனால் சிவனேன்னு இருக்கணும், இல்லை பெருமானேன்னு இருக்கணும், இல்லை ராமான்னு உட்காரணும். 3மே 3 விதமான நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யக்கூடியது. அதனால் ஜாக்கிரதை தேவை. கோயில்களுக்கு போய் தொடர்ந்து கும்பிடுவது நல்லது. அதே மாதிரி இப்போ பெரிய லாங் ட்ராவல் கார் எடுத்துகிட்டு ரொம்ப லாங்காக போய் கும்பிடலாம், குடும்பத்தோடு போய் கும்பிடலாம்னா மேஜராக அதிகமான கடகராசி இருக்கக்கூடாது. ஒரு கடகம் இருக்கலாம், ஒரு 7 சீட்டில் ஒரு ஆள் கடகமாக இருக்கலாம். 4-5 கடகமெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை. மொத்தத்தில் மிகவும் ஜாக்கிரதையான பாகம். அதே சமயத்தில் பௌர்ணமி உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்ல முடியும். இது எல்லாமே ஒரு பொது பலன்தான். ஜாதகத்தில் மிகப்பெரிய கண்டங்கள் இருந்தாலோ தோஷங்கள் இருந்தாலோ இது எதுவுமே நடக்காது. பொறுமையாக தான் இருக்கும், மந்த நிலையில் இருக்கும். ஆஹா ஓவோன்னு சொன்னாங்களே, விஜய் வந்து யோகசாலி சிஎம் ஆகிட்டார், இதே கடகராசி பூச நட்சத்திரம், அப்போ நாம் ஏன் ஆகலை, நம்மளுக்கு ஏன் வரல அப்படின்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பார்க்கணும். ஆக மொத்தத்தில் ஒரு ஊருக்கோ ஒரு வீதிக்கோ இல்லை ஒரு நாட்டுக்கோ தலைவனாகக்கூடிய நட்சத்திரத்தில் பூசமும் போய் சேர்ந்துருச்சு. இந்த வாரம் கடகத்துக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வாரம். சிம்மத்தில் மகம், பூரம், உத்தரம் 1ஆம் பாதம் மைக்கு சிம்மராசி. 24லேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே ஆவணி மாதம் அந்த ஒரு வார பலன் இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சூரியன் தன் வீட்டிலே இருக்கிறனால ரொம்ப ஒரு சாதாரணமாக இந்த 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 மா இந்த வருஷமே சிம்மராசிக்காரங்களாம் ஆடி போயிருக்காங்க. அதில் இந்த வாரம் ஒரு ஆட்டத்தை இவங்க ஆரம்பிப்பாங்க. இவங்க பழைய நிலைக்கு வளர்க்க முயற்சி பண்ணுவாங்க.
சிம்மராசிக்காரங்க அத்தனை பேருமே ஐயோ நம்மளுக்கு இந்த இந்த வருஷமே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க சூரியன் ஆதிக்கம் இருந்து தன் வீட்டிலே இருந்து பார்க்கறனால இவங்க ஏதோ ஒரு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய இல்லை வல்லமை சொன்ன சொல்லை ஏதாவது ஒரு சொல்லை காப்பாற்றிய இல்லை தன் சொல் செயல்படுத்திய இல்லை திறமையை வெளியில் கொண்டு வந்து இல்லை சிம்மராசிக்காரங்க தோக்க மாட்டாங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வாரத்தில் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒவ்வொருத்தனோட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். மொத்தத்தில் கட்சியில் இருக்கவங்க அரசியல் செல்வாக்கு கூடும், கட்சியில் மீண்டும் இணைப்பாங்க, இல்லை மீண்டும் கூப்பிடுவாங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சாதாரண ஆளுக்கும் கூட பொறுப்பு வந்து சேரும். படிப்பில் மந்தமாக தொட்டதெல்லாம் அவமானங்கள் துக்கங்கள் சம்மந்தமே இல்லாதவனால மார்க் வாங்கிட்டு இருக்காங்க, நம்மளால் மார்க் வாங்க முடியலன்னு பயங்கர போட்டியில் இருக்கக்கூடிய அந்த சிம்மராசிக்கார பசங்களுக்கு எல்லாத்துக்கும் மகத்தில் இருக்கவன் பயங்கரமாக எழுத ஆரம்பிப்பான், உத்தகத்தில் இருக்கவன் நல்ல கேமில் விளையாடுவான், பூகத்தில் இருக்கவன் புத்தியை யூஸ் பண்ணி விளையாடுவான், செஸ்ஸு இந்த மாதிரிலாம் விளையாடுவான். ஆக மொத்தத்தில் கேம்ஸ் விளையாடக்கூடிய குணங்கள் உண்டு சிம்மராசிக்காரங்களுக்கு. படிப்புலேயும் நாட்டம் உண்டு. ஒரு வருஷம் 1.5 வருஷ காலமாக ரொம்ப அஷ்டம சனி வந்து வகை பார்த்துட்டு இருக்குது. ஆகையால் இந்த ஒரு வாரம் அந்த அஷ்டம சனி வக்கம் ஏற்பட்டு இந்த வாரத்தில் வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு வாரமாக மாறி மீண்டும் சிம்மராசிக்காரங்க தலை தூக்கக்கூடிய ஒரு வாரமாக மாறும். ரொம்ப வயசானவங்க ரொம்ப பேர் உடம்புல வந்து கண்டுபிடிக்க முடியாத நோயெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. 2 வருஷமாக தேவையில்லாத மாத்திரை சாப்பிட்டேன், தேவையில்லாமல் மருந்து சாப்பிட்டேன், குழப்பத்தில் நான் இருந்தேன், குழப்பம் தெளியக்கூடிய வாரம். கல்வி படிப்பு கல்யாணம் மன வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இது எல்லாத்துக்குமே இந்த வாரத்தில் ஒரு சொல்யூஷன் ஏற்படக்கூடிய வாரம். சூரியன் புதன் கூடவே ராகும் சேர்ந்து இருந்து சனி வக்கரமாகி சனியோட ஆதிக்கம் ஒருவேளை லக்னாதிபதியெல்லாம் ஒரு மகர லக்னமாகவோ கும்ப லக்னமாகவோ ஒருத்தனுக்கு ஜாதகம் வந்து அவனுக்கு யோகங்களும் அடிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இருந்தாலும் இந்த ஒரு வாரத்துக்கு தானா அப்படிங்கும்போது கடைசி நாள் 30ஆம் தேதி சந்திராஷ்டிரம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வகுப்பத்தில் 24 25 26 27 28 29 30ஆம் தேதி தான் சந்திராஷ்டிரம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 30 31 கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மொத்தத்தில் இந்த வாரம் சிம்மராசிக்காரங்களுக்கு சிறந்த வாரம், உங்களுக்கு சாதகமான வாரம், வெற்றி நிச்சயம். கன்னிராசி உத்தரம் அஸ்தம் சித்தகை. உத்தரம் 2ஆம் பாதத்துலேருந்து சித்தகை 2ஆம் பாதம் வரைக்கும் கன்னிராசி. கன்னியில் பிறந்தவன் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கவங்கெல்லாம் இந்த வாரமெல்லாம் ரொம்ப யோகத்தை அனுபவிக்கக்கூடிய வாரம், யோகங்கள் பெறக்கூடிய வாரம். சனி வக்கம் ஆயிடுச்சு, சூரியன் போய் 12 மறைஞ்சிட்டான் அந்த மாதம். இருந்தாலும் கூட வக்கமானதுனால இவங்க கலைகளில் பேர் போன ஆளாகவும் தாய் தந்தைக்கு உடம்பு சரியாமல் போகலாம், ஆனால் இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை வராது. ஒருவேளை அப்பாவும் மகனும் கன்னிராசியாக இருந்து அம்மாவும் மகனும் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுக்கு ஏதோ சில ஆபத்துகள் தாய் தந்தைகளுக்கு ஏற்படும். மற்றபடி இந்த வாரம் 24லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டிரம் இல்லாத வாரம், கலைகளுக்கு பேர் போன வாரம். அதே சமயத்தில் படிப்பு பேரு புகழ் பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாரம். கன்னிக்கு ரொம்ப காலமாகவே சனியோட 7ஆம் பதவி இருந்ததுனால மனைவியோட சண்டை கட்டிட்டு இருக்கவங்க, இல்லை கணவனோட சண்டை கட்டிட்டு இருக்கவங்க, காதல் மேலே சண்டை கட்டிட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாமே இந்த வாரத்தில் ஒரு சுமூகமான ஒரு தீர்வை ஏற்படக்கூடிய வாரம். மொத்தத்தில் கன்னிராசிக்காரங்க மிகவும் சாதகமான காலகட்டம். இருந்தாலும் அவங்க போக வேண்டிய உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நந்தி சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு நிறையா போகணும். நந்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய கோயில்கள் திருவண்ணாமலை மலையை சுற்றி பார்த்திங்கன்னா நந்தி தான் இருக்கும். அதே சமயத்தில் பெங்களூரில் நந்தி கோயில்னே ஒரு ஸ்தலம் இருக்குது. அப்போ தஞ்சாவூரில் நந்தி கோயில், இது ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா அந்த நந்தி மிகப்பெரிய நந்தியாக இருக்கும், இல்லை மலை மேலே ஒரு நந்தியாக இருக்கும், இல்லை கடல் தண்ணிக்குள்ளே ஒரு நந்தியாக இருக்கும், இல்லை ஆற்றுக்குள்ளே நந்தியாக இருக்கும். இந்த மாதிரி நந்தி சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு உத்தர நட்சத்திரக்காரங்க போகணும். அஸ்த நட்சத்திரக்காரங்க யமதர்ம ராஜா கோயிலுக்கு போவது நல்லது. அது திருச்சிக்கு பக்கத்தால் மணச்சநல்லூர்னு ஒரு இடத்துக்கு பக்கத்தால் இருக்குது. அங்கே யமதர்ம ராஜாவுக்கு
அஸ்த நட்சத்திரக்காரங்க போகணும். இல்லை யமதர்மனே கும்பிட்டா நல்லது. யமதர்மனுக்கு கோயிலே இல்லையே, இருக்குது. அப்போ யமதர்மன் கோயிலுக்கு நீங்கள் போய் நின்று கும்பிடுவது நல்லது. சித்திரை நட்சத்திரம் மருதமலை முருகனை போய் கும்பிடுவது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மருதமலை முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் போய் நின்று கும்பிட்டால் தீராத பிரச்சனையும் கூட இந்த வாரத்தில் தீரக்கூடிய வாய்ப்பும், தீராத நோய்க்கும் கூட வழி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும், மொத்தத்தில் சூரியன் மிகப்பெரிய இடத்த பிடிச்சதுனாலையும் விரயமானதுனாலையும், ஆனாலும் உத்தர நட்சத்திரக்காரனும் சித்திரை நட்சத்திரக்காரனும் பேரு புகழ் அடையக்கூடிய ஆளாகவும் மாறுவான். கலைகளில் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் கன்னி ராசிக்காரங்க இந்த வாரம் அமோகமான கன்னி. துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் துலாத்தில் இருப்பதால் துலாக்கோல் போல் வாழக்கூடிய ஆளாகவும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஆளாகவும் இப்படி தான் அவங்க வாழ்க்கையை தொடங்கி வைப்பாங்க. இப்போ வரைக்குமே துலாக்கோல் போல் இருந்தனே, உண்மையாக இருந்தனே, என்னை ஏமாற்றிட்டாங்க, உண்மையாக இருந்தனே என்னை கீழே தள்ளிட்டாங்க, உண்மையாக இருந்தனே நான் பதவி இல்லாமல் போயிட்டேனே, உண்மையாக இருந்தனே சஸ்பெண்ட் ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு இனிப்பான செய்தி 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே உண்மையாக இருந்ததுக்கு உண்டான பலாபலன் கிடைக்கக்கூடிய ஆளாகவும், அதே சமயத்தில் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி துலா ராசிக்காங்க நிலாவை பார்த்து கும்பிட ஆரம்பிக்கணும். துலாக்கோல் போல் இருந்ததுக்கு இந்த வாரத்தில் ஒரு பெரிய நல்ல செய்தி ஒன்று வரப்போகுது. சந்திராஷ்டமம் இல்லாத வாரம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இல்லாதனால நீங்கள் எடுத்துக்கூடிய எல்லா முயற்சிகளையும் ஜெயிக்கக்கூடிய ஆளாகவும், தேடி எந்த வேலையை விட்டு உங்களை தூக்குனாங்களோ தேடி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களில் சில பேர் வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பயத்தை போக்கி பயமில்லாமல் ஆகி 3 மாதம் சம்பளம் 6 மாதம் சம்பளமெல்லாம் நின்றுட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே சம்பளம் கிடைக்கக்கூடிய வாரமாகவும், சம்பளம் திடீர்னு போடக்கூடிய வாரமாகவும், இந்த வாரத்தில் சம்பளம் கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஒருவேளை படிப்பிலேயோ இல்லை கல்யாணத்திலேயோ தடைகள் இருந்திருந்தால் அந்த தடைகளும் நீக்கக்கூடிய சூழலும் உண்டு. வார பலனில் அந்த ஜாதகத்தில் பெரிய சிக்கல் ஏற்பட்டு தோஷங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த தோஷ நிவர்த்தி அடையாமல் இவ்வளோ பெரிய யோகம் இருந்தும் கூட அவங்களுக்கு துலா ராசிக்காரங்களுக்கு தடை உண்டு. தடைகளை தீர்க்க சித்திரை நட்சத்திரக்காரங்க மருதமலை பாம்பாட்டி சித்தர் கோயிலில் போய் உட்காரணும், இல்லை மருதமலை முருகனை போய் கும்பிடணும். அதே சமயத்தில் சுவாதி நட்சத்திரக்காரங்க யமதர்மராஜா கோயிலுக்கு போகணும், இல்லை மணச்சநல்லூருக்கு பக்கத்தால் யமதர்ம கோயில் ஒன்று இருக்குது, சிவன் கோயில், அங்கே போகணும், அடிக்கடி போய் ஆகணும். அதே சமயத்தில் விசாக நட்சத்திரமாக இருக்கனால அந்த திருச்செந்தூரே போய் நின்று கும்பிடும்போது இவங்க போராடி ஜெயிக்கக்கூடிய சூழல் உண்டு. 15 வருஷம் 10 வருஷம் ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. சொத்து பிடிச்சதுக்காக சொத்தை அடையணும், நம்ம சொத்தை பிடுங்கிட்டாங்க, அந்த சொத்துக்காக அலைஞ்சேன், தேடினேன், 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம், ஏதோ இந்த வாரத்தில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும். அப்படி இருந்தால் மிகப்பெரிய தோஷம் இருக்குது, ராகு பலமாக இருக்குது, சத்து வியாதி கடன் இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது. இந்த 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 காலகட்டத்தில் பார்க்க போகிற குழந்தைக்கும் கூட அந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் இந்த வார பலனில் துலா ராசிக்காரங்க வரப்போகிற 28ஆம் தேதி பௌர்ணமி அன்று இந்த கோயில்களுக்கெல்லாம் போய் கும்பிடும்போது இவங்களுக்கு இந்த சாதகமான ஒரு காலகட்டம் ஏற்படும். மொத்தத்தில் துலாம் ஒரு அற்ப ராஜயோக ஜாதகம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு விசாகம் அனுசம் கேட்டை இவங்க 3 பேருமே சந்திரன் நேசம் அடைஞ்சதுனால கண்டிப்பாக 28ஆம் தேதி வரக்கூடிய அந்த பௌர்ணமி நாள் அன்று, அதுக்கு முதல் நாள் 27, 28, 29 இந்த 3 நாளுமே நிலாவை கும்பிடுவது நல்லது. நிலவை சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு போவது நல்லது. சந்திரன் கோயிலுக்கு போவது, அதாவது திருப்பதிக்கே போவது நல்லது. அப்படி போனால் இவங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்து கொண்டு இருக்குது. திடீர்னு கையெழுத்து போட சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு எக்ரிமெண்ட் போடலாமாங்க, திடீர்னு ஒரு இடம் வைக்கணும்னு நினைப்பாங்க, திடீர்னு ஒரு இடம் வாங்கலாம்னு நினைப்பாங்க,
திடீர்னு ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். இவங்க ஒரு குழப்பத்தில் இருந்து ஏற்கனவே வந்து கஷ்டத்தை பார்த்ததுனால கடந்த காலம் கூடிய பிரச்சனைகளை பார்த்ததுனால இந்த வாரம் உண்மையிலேயே ஒருத்தன் வந்து நின்னா கூட அது பொய்யா தெரியும். நம்மளை ஏமாத்த தான் வந்திருக்கான் போல இருக்குது அப்படின்னு இவங்களே தட்டி விடக்கூடிய சூழல். சந்திரன் புத்தி கெட்டு போனதுனால எனக்கு கூறு கெட்டு போச்சு, நான் அன்னைக்கு பார்த்து தப்பாக பேசிட்டேன், அன்னைக்கு பார்த்து நீ எல்லாம் அன்ஃபிட்டுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பின்னாடி சொல்லுவாங்க. அதனால் இந்த வாரம் அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் பயன்படுத்திக்கிங்க. சந்தர்ப்பம் வரும்போது பயன்படுத்திக்கணும். அது இந்த வாரம் சந்தர்ப்பம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதுக்காக அகலக்கால் ரொம்ப வச்சு கடனை வாங்கி கடன் கொடுக்கானேன்னு சொல்லி போட்டு நிறைய நகைகளோ இல்லை பேங்க்கில் போய் லோனோ இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும். நன்றி கெட்டத்தனமாக விசுவாசம் இல்லாமல் வாழாதீங்க. விருச்சிக நேயர்களே, நிறையா கடன் வாங்கிட்டு அவங்களுக்கு அல்வா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க இந்த வாரம் உங்கள் கழுத்தை பிடிக்கிறதுக்கு வருவாங்க. புத்தி கெட்டத்தனமாக நான் ஒன்று பண்ணிட்டேன், ஃபோனில் தானே நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ, நிறைய கடன் வாங்கி ஏமாற்றக்கூடிய ராசியில் விருச்சிக ராசிக்காரங்களும் உண்டு. கடனை கொடுத்து ஏமாந்து கையெழுத்தே போடாமல் கையெழுத்தே இல்லாமல் பணம் கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய விருச்சிக ராசிக்காரங்களும் உண்டு. ரெண்டுமே சமமாக இருக்குது. அதனால் இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண விஷயத்தில் இருக்கணும். மொத்தத்தில் ஒரு வாய்ப்பு வரும். உண்மையாக நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அது வாய்ப்பு வரும். உண்மையான ஒரு தொழில் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும். அது இந்த வாரம் தான். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய அதே மாதிரி கல்வி, கல்யாணம் இது எல்லாமே தடை இல்லாமல் அவங்க படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. பதவிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு தேடி வந்து பதவிகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சூரியன் 11ஆம் இடத்துல இருப்பதனால், புதனும் கூட சேர்ந்து இருப்பதனால் கலைகளையும் இல்லை பதவிகளையும் பணத்திலையும் கொஞ்சம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சின்ன ஆளாக இருந்தாங்க கூட, குடிசை வீட்டில் இருந்தாங்க கூட கதவை தட்டி உனக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு தோணுச்சப்பா, உனக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுச்சப்பான்னு சொல்லி கொடுக்கக்கூடிய சூழல் இந்த வாரம் உண்டு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்தகாஷ்டமும் இல்லாத வாரம். அதனால் இந்த நீங்கள் போக வேண்டிய இடம் கேட்டைக்காரங்களில் ஒரு மான் வச்ச கோயிலுக்கு போகணும். அனுசம் கேட்டை நடராஜன் பெருமாள் கோயிலில் மான் மேலே சிவன் உட்காந்ததாகவும், வேதானியம் வேதபதி ஈஸ்வரர் கோயிலில் மானை கையில் வச்சுட்டு இருந்த சிவனை கும்பிடக்கூடிய சூழலும், திருப்பதிக்கு பக்கத்தால் காளகஸ்தியில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் கையில் ஒரு மான் பிடிச்சிட்டு இருக்க சிலை இருக்குது. அதனால் இந்த மானுக்கு பேர் போன இடம் அங்கே போய் நீங்கள் கும்பிடும் பட்சத்தில் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவீங்க. தனுசு ராசி நேயர்களே, மூலம் பூராடம் உத்திராடம் 1ஆம் பாதம் வரைக்கும் தனுசு ராசி. இதில் இந்த வாரத்தில் சின்னதாக போய் பைக்கு வச்சு இல்லை பக்கத்து வீட்டில் போய் சும்மா இந்த கேட்டை தொட்டேன், இந்த வண்டியை தொட்டேன், சும்மா இடிச்சிட்டேன், சண்டைகள் வரக்கூடிய வாரம். சந்தகாஷ்டம் கிடையாது. இருந்தாலும் செவ்வாய் 7 இருப்பதனால், சந்திரனுக்கு 7 இருப்பதனால் சண்டைகள், புத்திக்கும் இதுக்கும் சண்டைகள் வரக்கூடிய வாரம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையே வேணும். நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லாமல், ஓகே பாஸ் போகலாம் பாஸ், தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னு போனீங்கன்னா ரொம்ப நல்லது தனுசு ராசிக்காக. இல்லைன்னா அது பெரிய வாக்குவாதமாகி கோர்ட்டு வரைக்கும் போகக்கூடிய சூழலெல்லாம் வரும். செவ்வாய் சண்டை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய சூழல் வரும். இல்லை 4 பேர் உங்களுக்கு ஃபோன் அடித்து, ஏப்பா இதுக்கெல்லாம் போய் சண்டை கட்டலாமா அப்படின்னு பெரிய இடத்துலேருந்து கீழே வரைக்கும் நடக்கும். சாதாரண ஸ்கூலில் நடக்கும். மிகப்பெரிய இடத்துல நான் யார் தெரியுமா, நான் தொழிலதிபர், இந்த இந்தியாவுக்கே நீ மிகப்பெரிய ஆள். ஏன்னா தனுசு ராசிக்காரங்கள மிகப்பெரிய ஆளாக வைப்பாங்க. இவங்க எல்லாருமே ஏகப்பட்ட பேர் தனுசு ராசி. சினிமாவில் அரசியல்வாதி எல்லாருமே நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் தனுசு ராசிக்காரங்க சொல்லுவாங்க. அதனால் இந்த வாரம் 24, 25, 26, 27, 28, 29, 30 இந்த 7 நாளுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். மொத்தத்தில் மற்றதெல்லாமே அவங்க ராஜபோகமாக அனுபவிப்பாங்க. படிப்பில் கில்லாடியாக இருப்பாங்க, தொழிலில் கில்லாடியாக இருப்பாங்க. மொத்தத்தில் சில பேர்த்துக்கு கல்யாணம் பண்ண சுப செய்திகள் எல்லாம் வரும். குழந்தைகள்லாம் குழந்தையாச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த வாரத்தில் குழந்தை சில பேர்த்துக்கு பிறக்கும்.
அதே சமயத்தில் ஒரு பதவியும் கூட கிடைக்கும். ஆனால் வாய் ஜாக்கிரதை தனுசு ராசிக்காரங்களுக்கு. சந்திராஷ்டமம் இல்லாதனால நாம் என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்னா இந்த ராசிக்காரங்களுக்கு கேட்டால் தெரியும். சும்மா பேசணும்ப்பா அப்படிமா எதிராளி சந்திராஷ்டமாக இருக்கக்கூடிய ஆளுங்க வருவாங்க. இப்போ ரிஷப ராசிக்காரனுக்கு தனுசு ராசிக்காரன் ஏற்கனவே சந்திச்சாங்கன்னா சண்டைகள் வரும். ரிஷபத்துக்கு இப்போ சந்திராஷ்டமம், மிதுனத்துக்கு சந்திராஷ்டமம், கடகத்துக்கு சந்திராஷ்டமம், சிம்மத்துக்கு சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில். இவங்க தனுசுக்காரங்களாம் அவங்களெல்லாம் நட்பு கூடி இருப்பாங்க. அவங்க கூடயெல்லாம் சண்டை வாய்ப்புகள் உண்டு. குடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக வேணும். நீங்கள் சொன்ன வார்த்தையை சில பேர் காப்பாற்ற மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க. சில பேர் அதுக்காகவே விசுவாசமாக இருப்பாங்க. அதனால் அவங்களெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். படிப்புலேயும் சரி எல்லாத்துலேயுமே ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம். கல்யாணத்தில் நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் பெருசாக நான் செய்யறேன்னு சொல்லி மாட்டிக்காமல் இருக்கணும். படிப்பில் தொழில் இதில் எல்லாத்துலேயுமே வெற்றி அடையணும்னா கால பைரவரை நீங்கள் போய் கும்பிடணும். அது விதவிதமான கால பைரவர் கோயிலுக்கு போகலாம். ஒரு சிவன் கோயிலுக்குள்ளே தான் கால பைரவர் இருப்பாங்க. அதே சமயத்தில் காசிக்கு பக்கத்தால் ஒரு கால பைரவர் இருப்பாங்க. திருச்சிக்கு பக்கத்தால் ஓயமாவின்னு ஒரு சுடுகாடு, அங்கே ஒரு கால பைரவர் கோயில் இருக்குது. அங்கேயும் போய் கும்பிடலாம். கால பைரவருக்கு ரொம்ப முக்கியமான இடமும் அங்கெல்லாம் போய் கும்பிடலாம். மூல நட்சத்திரக்காங்க கம்பல்சரி கும்பிடணும். புகார நட்சத்திரக்காங்க ஒரு ராமன் கோயிலுக்கு போகலாம், இல்லை ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம், இல்லை ஒரு குரங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகலாம். உத்திராட நட்சத்திரக்காரங்க ஒரு பெருமாள் கோயிலுக்கு போவது நல்லது. இதிலிருந்து விடுபடுவாங்க. மொத்தத்தில் தனுசு ராசி ஒரு வில் போன்ற ஒரு அன்புள்ள ஒரு ராசி. இந்த வாரம் அன்பானவங்களாக இருப்பீங்க. அதே சமயத்தில் கோபக்காரமாக இருப்பீங்க. அன்பானவர்களாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது தனுசு ராசிக்காரங்களுக்கு. இந்த மகம் எல்லாம் விட்டுடுச்சு. நட்சத்திரம் சொல்கிறேன். உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இவங்க இப்போ நம்மளுக்கு 7 விட்டுருச்சுப்பா. போன வருஷமெல்லாம் ராஜபோகமாக இருந்தோமே. இப்போ சனி வக்கமாகி திருப்பி மகர ராசிக்காரங்களுக்கு ஏதோ 7 பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதெல்லாம் 7க்கு உண்டான சிம்டம்ஸ். ஆனால் குரு 7ஆம் பாவியாக இருக்கிறனால மனைவினால் உங்களுக்கு பிறப்புகள் அடையக்கூடிய சூழல் உண்டு. மனைவி ஐடியா கொடுத்து அந்த ஐடியாவில் நீங்கள் போனீங்கன்னா ஜெயிப்பீங்க. அதே மாதிரி வீட்டில் நல்லா படிக்கக்கூடிய பொண்ணும் கூட யாரோ ஒருத்தர் பேச்சு கேட்டுட்டு படிப்பு டம்மி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேர் குருவே சரணாகதி அடைஞ்சு குருக்கிட்ட, அதாவது டீச்சர்ஸ்கிட்ட போய் நல்லா விழுந்து விழுந்து படித்தால் அவங்க தான் இந்த ட்ரிப்பு அதிகமான மார்க் எடுக்கக்கூடிய. இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வாரத்தில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவ மாணவிகளுக்கு பயங்கர அறிவார்ந்த சிந்தனைகளை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 24, 25, 26, 27, 28, 29, 30 இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு தனி ஐடியா வரும். தனியான ஒரு செயல்திறன் வரும். குரு உங்களுக்கு 7ஆம் பாவியாக இருக்கிறனால வேலையில், பதவியில், படிப்பில், கல்வியில், கலையில், தொழிலில், இது இல்லாமல் ஒரு அரசியல்வாதியாகும். இதில் எல்லாத்துலேயுமே குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால ஒரு குரு சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போவது நல்லது. ஜீவ சமாதி கோயில்களுக்கு போவது நல்லது. ஜீவ சமாதி ஒரு ரொம்ப ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஆட்கள். திடீர்னு ஒரு ஆள் வருவான், திடீர்னு சமாதி ஆவான். அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப காலமாக ஒரு 50, 100 வருஷ காலத்துக்கு முன்னாடி அந்த ஜீவ சமாதியை ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் இன்னும் கும்பிடலாம். இல்லை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி போனீங்கனாலும் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துக்கு போனீங்கன்னா நல்லது. எதுவுமே இல்லை, திருவண்ணாமலையில் ஏகப்பட்ட ஜீவ சமாதி இருக்குது. நீங்கள் அமாவாசை காலகட்டத்திலையோ இல்லை உங்கள் நட்சத்திர சமயத்துலேயோ கும்பிட்டு போனால் உங்களுக்கு இது சாதகமாக ஆகும். இல்லை இந்த 7.5 உங்களை பாதிப்புலேருந்து விடுபட வைக்கும். 7.5 உங்களை இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால 7.5க்கு உண்டான பாதிப்பு ஏற்படும். சனி வக்ரம் ஆயிடுச்சு. அதனால் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் ஆட்டி வைக்கும். ஆக மொத்தத்தில் மகர ராசிக்காரங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும். புத்திசாலித்தனமாக நடந்துக்குவீங்க. ஒரு குருவை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு. ஆல்ரெடியே குருவை தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா அவங்கள தேடி போங்க. இல்லை என்றால் தேடி வரும், அதை கப்புன்னு பிடிச்சிக்குங்க.
இல்லை நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக மாறும். எல்லா விஷயத்திலையும் வெற்றி அடையக்கூடிய வாரம் இந்த வாரம். மொத்தத்தில் மகரம் சிகரத்தை தொடக்கூடிய வாரம். கும்பத்தில் வந்து அவிட்டம் சதயம் புரட்டாதி 3ஆம் பாதத்தை வைக்கிறது. கும்பத்துக்கெல்லாம் இப்போ 7.5 நடந்துட்டு இருக்குது. அதனால் சனியோட வீடு தான், அதனால் 7.5 ஒன்றும் பெருசாக பாதிக்காது அப்படின்னு சொன்னாலும் கூட அப்பப்போ பண கஷ்டமும் அப்பப்போ மன கஷ்டமும் கல்யாண தடைகளும் ஏதாவது ஒரு பெரிய வேலை ஒரு பெரிய கனவு கண்டா இல்லை பெரிய விஷயம் பண்ணணும்னு நினச்சா எல்லாத்துலேயுமே தடை ஏற்படக்கூடிய ஆளாகும். சைனஸு டஸ்ட் அலர்ஜி வீசிங்கி இல்லை சளி சம்மந்தப்பட்ட நோய்கள் வரக்கு நிறைய வாய்ப்பாகவும் தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு ஒரு ஜாக்கிரதையான வாரமும் ஒரு சனி ராகு இதெல்லாமே சனியோட வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமும் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் படிப்பில் இல்லை தன்னையே இழக்கக்கூடிய ஒரு சூழலும் அடுத்தவங்களுக்காக சொத்தை இழக்கக்கூடிய சூழலும் அடுத்தவங்களுக்காக குழந்தையை தானமாக கொடுக்க வேண்டிய சூழலும் இல்லை அடுத்தவங்களுக்காக நான் இது பண்ணேன் அடுத்தவங்களுக்காக நான் இது செஞ்சேன் அடுத்தவங்களுக்காக நான் வந்து கொடுத்துட்டேன் அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்தேன் இப்படி தற்பெருமை பேசக்கூடிய சூழலும் இந்த வாரம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் உண்டு. படிக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டைவர்ட் ஆகி ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். கரெக்டாக 14 வயசு 15 வயசு 16 17 வயசு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவங்களோட குடும்பத்தை வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். எல்லாம் நினைப்பாங்க என் குழந்தை தப்பு பண்ணாது என் குழந்தை எதுவும் தப்பே செய்யாது. ஒரு தடவை சும்மா வாட்ச் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பெரியவங்க 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்களோ இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளோ இல்லை தேவையில்லாத ஏதோ ஒரு ஆப்பை தொட்டேன் பணம் போயிடுச்சு நான் வந்து ஒரு லிங்க் வந்தது 1,00,000 ரூபா என்கிட்ட பணத்தை எடுத்துட்டாங்க பணமே இல்லை அப்படின்னு ஊர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா என் அக்கௌண்ட்டில் பணமே போயிடுச்சு. அப்போ போய் பார்த்தா ஏதோ ஆசைப்பட்டு மிகப்பெரிய விஷயத்துக்காக நான் 1,00,000 போட்டிங்கன்னா 10 லட்சம் கொடுப்பீங்க 10 லட்சம் கிடைக்கும் 2 லட்சம் கிடைக்கும் 5 லட்சம் கிடைக்கும் அவனுக்கு கிடைச்சது. இப்படி ஒரு மாயை கிரியேட் பண்ணி இந்த வாரம் ஏமாற்றக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால் இந்த வாரம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சந்தோஷமும் இல்லை இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வாரமெல்லாம் சம்பாதிக்கக்கூடாது. இருக்க வச்சு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த 7.5 காலமும் இந்த சனியோட வக்கர காலமும் ராகு காலத்தில் ஒரு பொருள் மீது ஆசைப்பட்டு இல்லை ஒரு பொய்யான பொருளை காமிச்சு இந்த உங்களுக்காக தாங்க இந்த தங்கமே இவ்வளோ தாங்க கொடுத்து கம்மியான விலைக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க அப்படிமா. பில்லு இல்லை பொருள் கொடுக்க வேண்டாம். ஒரு வண்டி வாங்கினவங்க கூட நீங்கள் வாங்கினாங்க கூட ஏமாற்றப்படுவீங்க. அதனால் கும்பராசிக்காரங்களே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். சிவனை கட்டி பிடிக்கணும். இல்லை வக்கரகாளி அம்மனோ மாகாளி அம்மனோ வனபத்திரகாளியோ இல்லை இன்னும் கொஞ்சம் வசதியாக இருந்தால் அங்கே விஜயெல்லாம் போனாங்கல்ல அந்த கோயிலுக்கு போனாவோ அப்படி போய் கும்பிடும்போது கொஞ்சம் சக்தி வாய்ந்த கோயில் இல்லை காளி கோயில் போய் கும்பிடும்போது கொஞ்சம் உங்களுக்கு தன்மை குறையும். இல்லை பொள்ளாச்சி பக்கத்தில் ஆனமலையில் மாசாணியம்மன் கோயிலுக்கு போய் கும்பிடும்போதும் தன்கிட்டேருந்து ஏமாற்றிருந்தாலோ பொருள் ஏமாற்றிருந்தாலோ எது ஏமாற்றிருந்தாலும் அங்கே போய் எழுதி வைங்க. உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் அமையும். ஆனால் போராட வேண்டிய காலம். மீனராசி நேயர்கள் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கல்யாணமெல்லாம் புதுசாக பண்ணியிருந்தீங்கன்னா வீட்டை வகை பார்ப்பேன் மாமியார் வகை பார்ப்பேன்னு ஒத்த காலம் நிற்பாங்க. ஆனால் இருந்து ஒரு வேளை ரேவதி நட்சத்திரம் வந்து அவன் கோணையை என்னை பார்த்துட்டான் என் அம்மாவை மதிக்கலை என் குடும்பத்தையே வகை பார்த்து திட்டான் அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பத்தையே ஓட ஓட
போலீஸ் ஸ்டேஷன் வழக்குகள் அது இதுன்னு தேவையில்லாத கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்தால் கம்முன்னு உட்காந்துக்குங்க. போய் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிடாதீங்க. போய் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களே உங்கள் மேலே திருப்பி விடக்கூடிய சூழல் ஏற்படும். ஏன்னா சனி வக்கரமாகி எல்லாம் 12 போய் உட்காந்துட்டு ராகு, அதுவும் இல்லாமல் சந்திரன் வந்து உங்கள் வீட்டுக்கே வரும். இந்த 28ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் போய் நிலாவை போய் கும்பிடணும். நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. முழுமையான விரதம் இருந்து இருக்கணும். நோயும் கூட பொய்யா வந்து உங்களை மிரட்டி விடும். பொய்யா தான், உண்மையாக இல்லை, பொய்யா வந்து மிரட்டி விடும். இந்த 7 நாளில் தலையெழுத்தே மாற்றிடுச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை வந்து இவ்வளவு ஊதி என்னை அலக்களிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. படிப்பு அப்படி தான், விழுந்து விழுந்து படித்தேன், ஒன்றுமே மண்டையில் ஏறலைன்னு சொல்லுவாங்க. வேலை அப்படி தான், எல்லா கம்பெனிக்கும் நான் வேலைக்கு போட்டேன், நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாருமே மீன் கழுத்தி அம்மன் கோயிலுக்கு போவது நல்லது. அதே சமயத்தில் யானை வச்ச கோயில், அதிகமாக யானை வச்ச கோயிலுக்கு போவது நல்லது. சுக்கரன் கெட்டு போனதுனால பெண்கள்னால ஒரு பிரச்சனையெல்லாம் வரும். அது அளவுக்கு தகுந்த மாதிரி வரும். அதனால் சுக்கரன் வந்து கெட்டு போனதுனால தவறான முடிவை இந்த வாரத்தில் எடுத்தவங்க அப்படி எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்கன்னா அப்படி தவறான முடிவை எடுக்காதீங்க. கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து விடுபடுவீங்க. கன்வின்ஸ் பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க, பொய் சொல்லுவாங்க, உங்களை கொண்டு போய் சிக்க வைப்பாங்க. திரும்பி பார்த்தா மாட்டிட்டு முழிச்சேன்னு சொல்லுவாங்க. படிப்பில் அப்படி தான். வரைக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க, பசங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க, இது கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. அவன் நல்லா படிக்கானே நீ எல்லாம் படிக்கலையே அப்படின்லாம் சொல்லாதீங்க. இந்த காலகட்டமெல்லாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு கம்முன்னு இருக்க வேண்டிய காலகட்டம். அதனால் மீன்கழுத்தி அம்மன் கோயிலுக்கு, பாலக்காட்டுக்கு பக்கத்தில் இருக்க மீன்கழுத்தி அம்மன் கோயிலுக்கு போவது நல்லது. கொல்லூர் மூகாம்பி கோயிலுக்கு போவது நல்லது. குக்கி சுப்பிரமணி கோயிலுக்கு போவது நல்லது. அப்படி ஒரு லாங்காக போய் கும்பிட்டு வாங்க. ட்ரெயினில் போங்க, வண்டியில் காரில் போகாதீங்க, ட்ரெயினில் போய் கும்பிட்டு வரக்கூடிய சூழல் ஏற்படுத்திக்கிங்க. மீனம் கடல் கடந்து போகக்கூடிய காலம் வரும். காத்துங்கள் மீனராசி நேயர்களே. நன்றி.